ரோடு எல்லாம் வந்து அது தடுத்துட்டாங்க. ரெண்டு பக்கமும் அளவு முன்னாடி இருக்குண்ணா தண்ணி போறதுக்கு பாரு இது போட்டுக்கிட்டு அப்புறம் ரோடு போடுங்கன்னு தடுத்துட்டாங்க. இவரு அந்த கவுன்சிலர் கண்ணகி ஆமா அவங்க பண்டுலதான் வந்து அதை செஞ்சுட்டுதான் இல்ல உங்களுக்கு இல்ல தாய், அதாவது போடுறதுக்கு ரோடு போறதுக்கு வரும்போது இந்த ட்ரைனேஜ் எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபண்ட் வரும்போது அதை பண்ணலாம். உங்களுடைய கோரிக்கை நியாயமானது. இந்த இதுல ஓட்டு போடுங்க, ரெட்டலைக்கு போடுங்க. இல்ல நாங்க ஒரு நிமிஷம் இல்லம்மா 15 வருஷமா திமுக ஜெயிக்க வச்சுட்டாங்க. யார் போட்ட ஓட்டுன்னு தெரியல. இல்ல இப்ப 15 வருஷம் இந்த எம்எல்ஏ கேட்பீங்களா? ஒண்ணுமே இல்லாம இப்ப என்ன எம்எல்ஏ தேர்ந்தெடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நாங்க வந்துதானே செய்யணும். 15 வருஷமா செய்யல. நீங்க கேட்கறது சரிதான். இந்த ரோடு போடல, அதெல்லாம் எம்எல்ஏ போடலங்கிறத நீங்க சொல்றீங்க. 15 வருஷமா திமுக எம்எல்ஏ செலியன் இருக்கிறாரு, அவரு செய்யல. இந்த தடவை மாத்தி உங்களை மாதிரி பெண்ணு நிக்கிறாங்க. பெண் இளமதி சுப்பிரமணியன் பெண் வேட்பாளர் நிக்கிறாங்க. அப்ப நீங்க பெண்ணுக்கு போடுவீங்களா, எங்களுக்கு ஆண்களுக்கு போடுவீங்களா? நம்ம வந்து லேடிஸுக்கே போடுங்க, நாங்க அவங்களுக்கே போடுறோம். நீங்க அதை மாத்தி பண்ணுங்க. மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த ரோடு போட்டு கொடுக்கறதுக்கு நான் இங்கதானே இருக்கேன். நீங்க ஒண்ணும் இல்ல இந்த கோயில சிவன் கோயில்ல போய் பாத்தீங்கன்னா நான் வச்ச மரம் நல்லா இருக்கும். என்ன மரம் அது? வில்ல மரம். நான் வச்ச மரம் தான். சிவன் கோயில் உள்ள நல்லா வளர்ந்துருக்கோம். கவலைப்படாதீங்க, நாங்க வந்து செஞ்சு கொடுத்தோம். இதுதாங்க 1ஆம் நம்பர் பட்டம் வாங்கிக்கிட்டோம். வாங்கிங்க. முதல் பட்டம் அமுக்குங்க. நல்லது. கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல வந்து நின்னுட்டு சொல்லிட்டு போறேன். அம்மா வெற்றி பெற்றோன்னா, இளமதி சுப்பிரமணியம் அவங்க வெற்றி பெற்றோன்னா உங்க ரோட வந்து சரி பண்ணி கொடுக்கறது தான் எங்களுடைய வேலை. இல்லைன்னா